தாவேக்கால இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக அப்புறம் நாம் தமிழர்லாம் நாங்க போட்டியா பார்க்கல, திமுகவை மட்டும் தான் நாங்க போட்டியா பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வச்சு உங்களோட கருத்து என்ன? அவரை விட திரையுலகில் மூத்தவர் நம்ம மக்கள் என்ன சொல்றது, அவரு உலக நாயகன் இல்ல உலக நாயகன். அவர் தான் அவரு வந்தாரு, இதே மாதிரிதான் நான் மாற்றேன்னாரு. எல்லாத்தையும் உடைச்சாரு. ரொம்ப கடுமையா திமுக எங்களை விட ரொம்ப வலிமையா அவர் எதிர்த்தாரு. ஆனா இப்போ ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு போயிட்டு அவ்வளவுதான், அவங்க காலில் போய் விழுந்துட்டாரு. அது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இவரோட வாக்கு அரசியலை இவர் நிரூபிக்கவே இல்லை. எந்த இடைத்தேர்தலில் போட்டி இல்லை, அப்புறம் பாராளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, எதுலையுமே போட்டி இல்லை. அப்புறம் எப்படி மாற்றுன்னு சொல்ல முடியும்? இல்ல, அது முழுக்க தவறான ஒரு விஷயம். ஏன்னா இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளா திமுகவும் 40 ஆண்டுகளா அதிமுகவும் இருக்கு, 15 ஆண்டுகளா நாம் தமிழர் இருக்கு. 3 ஆண்டுகள் கூட முழுசா நிறைவேறாத தாவேக்கா எப்படி ஒரு ஒரு ஆளும் ஒரு வர்க்கம் திமுகவோட போட்டி போட முடியும்ன்றது அது நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒண்ணு. சினிமா மோகத்தை மட்டுமே நம்பி அரசியலுக்கு வந்தது தாவேக்கா. 15 ஆண்டுகளா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதும் சரி, கருணாநிதி அவர்கள் இருக்கும் போதும் சரி, அண்ணன் சீமான் அவர்கள் களத்துல தொடர்ச்சியா நின்று நாங்க கிட்டத்தட்ட 4-5 தேர்தல் போட்டியிட்டோம். 1.1% ஆரம்பிச்சு இன்னைக்கு நாங்க 8.5% வாங்கி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா உருமாறி இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ எங்களை புறக்கணிச்சு அவர் அரசியல் பேசுறது நிச்சயமா நாங்க ஏத்துக்க மாட்டோம். இன்னொன்னு, கொள்கையற்ற ஒரு கூட்டம். புஷி ஆனந்துக்கு இருக்கிற அடிப்படை அக்கறை கூட விஜய்க்கு ஆரம்ப காலத்துல எதுவுமே இல்லை. மேலே ஏறுவாங்க, கைத்துல தொங்குவாங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்ணியும் விஜய் அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா அவர் அதை ரசிக்கிறாரு.